ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிராமத்து முறையில் கோழிக்கறி தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு இப்போது சிக்கனும் வாங்கி 1/2 கிலோ மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் ஒரு 3 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டேன் கறியை. அது ஒரு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உறவுகளே. இப்போது சிக்கன் தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன் உறவுகளே. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் மிளகு, சீரகம், சோம்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இது மிளகு, சீரகம், சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது கூடயே கருவேப்பிலை, இடித்த இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க உறவுகளே. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா குக்காகி இருக்கணும். அதனால் நல்லா போட்டு வதக்குங்க. குழஞ்ச மாதிரி குக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம வதக்க சொல்லியே சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிடும். பாதி வெந்துடும் உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிராமத்து ஸ்டைல் கோழிக்கறி தண்ணி குழம்புக்கு மசாலாலாம் பெருசாக எதுவுமே இல்லை உறவுகளே. ரொம்ப சிம்பிளான மசாலா தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மஞ்சள்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹோம்மேட் சில்லி பவுடர், அதாவது வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன், 1½ ஸ்பூன். மிளகுத்தூள் போடுறதுனால நான் மிளகாய் தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உறவுகளே. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப தண்ணியாக வேணாம், ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே கொதிக்கிட்டோம் ஒரு 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுங்க. அப்படியே விடுங்க. இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்துங்க உறவுகளே. குழம்பு தனியாக இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். வீடே மணக்குது. இப்போது மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணால் கூட மிளகுத்தூள் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு போதும், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போது கொத்தமல்லி தூவிடுங்க உறவுகளே. கொத்தமல்லி தூவிடுங்க. இப்போ குழம்பு தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதாங்க நம்ம கிராமத்து முறையில் கோழிக்கறி தண்ணி குழம்பு. இப்படி தான் எங்கள் பாட்டி, அம்மாலாம் சமைப்பாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.